ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் எங்களுக்கு வந்து இவரும் வந்து ரொம்ப ஜோவியில் காமெடி பண்ணிக்கிட்டே வராரு. அதனால் நைட் நல்லா போகுது. அது சில்லுன்னு அடிக்குது. ஓகே, நல்லா இருக்கு. லைக் நாங்கள் வந்து கிளைமேட் நல்லா இருக்கு. பட் இது வந்து மிரர் லேக்குன்னாங்க. மிரர் தெரியலன்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு காலையில் வியூவில் வந்தால் வந்து லைக் மிரர் வந்து நல்லா தெரியும், ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தண்ணி வந்து இந்த 100 ஃபீட் வந்து ஆழம் இருக்கான். ஸோ இந்த ஃபவுண்டைன் இருக்குல்ல, ஸோ இதில் ஹாஃப் ஆள் வந்து உள்ளே இருக்கான். அதனால வந்து ஃபோன்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு லாக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். பட் ஓகே, நல்லா இருக்கு. இதே மாதிரியே இன்னொரு வியூ பாயிண்ட் கீழே இருக்குது. ஸோ நாங்கள் எது பெட்டர்னு கேட்டோம். வியூக்கு வந்து இதுதான் நல்லது, அது ஜஸ்ட் ஒரு டனல் மட்டும்தான் இருக்கும், உள்ளே பூந்து வர மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சே ஓகே. ஓகே. How many people fall down inside this? How many people falling down here? No. If you fall down, you are the one. Today, don't be the first one and the last one, okay? ஸோ இதனால தான் வந்து மிரர் லேக்குன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் தெரியுது. ஸோ எங்களோட இந்த போட்டிங் பயணம் இனிதே நிறைவடைந்தது. கடைசியாக வந்து அவர் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அவர் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த டனல்லே திரும்பி நடந்து வந்து வெளியே வந்தாச்சு. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃபோட்டோ எடுத்தோம் இல்லையா, அது வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். பட் நம்ம அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்க வந்து அலோட் கிடையாது. காஸ்ட் வைஸ் வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு வெளியாயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து எந்த பிளேஸ்க்கு எந்த வியூ பார்க்குறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்.